ஒரு கடலோர கிராமத்தில் அலைகள் மோதும் சத்தம் தாலாட்டு பாடலாக இருந்தது. அங்கு சாரா என்ற இளம் பெண் வாழ்ந்தாள். அவளுடைய உலகம் சிறியது, மீனவர்கள் மற்றும் வானிலை வீடுகளால் சூழப்பட்டது. இருப்பினும் கிராமம் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தது. ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் ஒரு மர்மமான புயல் அனைவருக்கும் சவால்களையும் பயத்தையும் கொண்டு வந்தது. சாரா தனது தாத்தா பாட்டிகளிடம் புயல் பற்றிய கதைகளை கேட்டு வளர்ந்தவர். அதன் ஊளையிடும் காற்று, கடுமையான மழை மற்றும் கிராம மக்களிடம் அது கோரும் தைரியம் பற்றி அவர்கள் பேசினர். புயல் அவர்களின் இருப்பின் சாராம்சத்தை சோதித்தது. ஆனால் அது அவர்களின் கடலோர வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. புயல் எதிர்பார்த்து திரும்பும் நாள் நெருங்கி வர கிராமமே முன்னேற்பாடுகளில் சலசலத்தது. வீடுகள் பலப்படுத்தப்பட்டன, படகுகள் பாதுகாக்கப்பட்டன மற்றும் ஏற்பாடுகள் சேகரிக்கப்பட்டன. இருப்பினும் சாரா தனக்குள் ஒரு கிளர்ச்சியை உணர்ந்தாள். பயமுறுத்தும் கதைகளுக்கு அப்பால் புயலை புரிந்து கொள்வதற்கான ஏக்கம். ஆர்வத்தாலும் துணிச்சலாலும் உந்தப்பட்ட சாரா கிராமப் பெரியவர்களை அணுகி புயலை நேருக்கு நேர் எதிர்கொள்ளச் சென்ற அனுபவமுள்ள மீனவர்களின் குழுவில் சேரும்படி கேட்டுக்கொண்டார். ஆரம்பத்தில் தயக்கம் காட்டிய பெரியவர்கள் சாராவின் கண்களில் ஏதோ ஒன்றைக் கண்டார்கள். கிராமத்திற்கு தேவையான நெகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் ஒரு உறுதிப்பாடு. புயலின் உடனடி வருகையை உணர்த்தும் கருமேகங்கள் அடிவானத்தில் திரண்ட நாள் வந்தது. சாரா வானிலை அணிந்த ரெயின்கோட் அணிந்து மீனவர்களுடன் அவர்களின் உறுதியான படகில் சேர்ந்தார். காற்று பதட்டமாக இருந்தது. வரவிருக்கும் கொந்தளிப்பை கடல் எதிரொலித்தது. முதல் மழைத்துளிகள் விழுந்ததும் சாருவின் இதயம் துடித்தது. புயல் இயற்கையின் சீற்றம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. படகு பலத்த அலைகளால் சுருண்டு உருண்டது. காற்று ஒரு வலிமைமிக்க மிருகத்தைப் போல உருமியது. சாராவின் மனதில் பயம் ஊடுருவியது. ஆனால் அவள் அனுபவமிக்க மீனவர்களின் முகங்களில் ஒட்டிக்கொண்டாள். அவர்களின் வானிலை வெளிப்பாடுகள் பல ஆண்டுகளாக புயலை எதிர்த்து போராடியதற்கான சான்றாகும். புயல் வீசும்போது சக கிராமவாசிகளின் தைரியத்தைக் கண்டாள் சாரா. அவர்கள் கொந்தளிப்பான கடலில் தேவையில் பிறந்த திறமையுடன் பயணித்தனர். புயல் ஒரு காலத்தில் சுருக்கமான பயங்கரமாக இருந்தது. ஒரு வலிமையான எதிரியாக மாறியது. மேலும் சாரா மனிதகுலத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு பண்டைய நடனத்தின் ஒரு பகுதியாக தன்னைக் கண்டார். குழப்பங்களுக்கு மத்தியில் சாருவின் பயம் பிரமிப்பாக உருவெடுத்தது. புயலின் ஆற்றலைக் கண்டு அவள் வியந்தாள். தன் மக்களின் பின்னடைவை வடிவமைப்பதில் அதன் பங்கை ஒப்புக்கொண்டாள். புயல் எதிரிக்கு பதிலாக ஒரு ஆசிரியராக மாறியது. வலிமை மற்றும் ஒற்றுமையின் படிப்பினைகளை அளிக்கிறது. இறுதியில் புயல் தணிந்து படகு கிராமத்திற்குத் திரும்பியதும் சாரா புதிய ஞானத்துடன் திடமான நிலத்தில் அடியெடுத்து வைத்தார். அந்த அனுபவம் அவளை மாற்றியது. வாழ்க்கையின் சூறாவளிகளை எதிர்கொள்ள எடுத்த தைரியத்திற்கு ஆழ்ந்த பாராட்டுக்களை ஏற்படுத்தியது. அந்த துணிச்சலான சாகசத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களை வலியுறுத்தி கிராமத்துடன் தனது பயணத்தை பகிர்ந்து கொண்டார் சாரா. புயல் இனி ஒரு அழிவு சக்தியாக இருக்கவில்லை. அது வளர்ச்சிக்கான ஊக்கியாகவும் ஒவ்வொரு கிராமத்தினருக்கும் உள்ள கட்டுக்கடங்காத ஆவியின் நினைவூட்டலாகவும் இருந்தது. அன்று முதல் சாரா கடற்கரை கிராமத்தில் வீரத்தின் அடையாளமாக மாறினார். அவரது கதை தலைமுறைகள் வழியாக எதிரொலித்தது. ஒவ்வொரு புயலுக்குள்ளும் தைரியத்தையும் பின்னடைவையும் கண்டறிய ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. கிராமம் மீண்டும் ஒரு முறை புயலை எதிர்கொண்டது, தயார் நிலையுடன் மட்டுமல்ல, உள்ளே இருக்கும் வலிமையை பற்றிய புதிய புரிதலுடன்.